ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 700 சம்மை டார்கெட் பண்ணி நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து 3 கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு கிளாஸுக்கு 25 சம்ஸ்ன்னு சொல்லி 3 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இது வந்து 4வது கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ்லேயும் நம்ம வந்து 25 சம் டோட்டலாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கிளாஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த கிளாஸ் லைவாக அட்டன் பண்ண முடியலனாலும் லேட்டராக கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 25 சம்மும் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சம்முக்கான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டோட்டல் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய 25 சம்முக்கும் கொஷின்ஸை வந்து நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஆட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட 3 ப்ரீவியஸ் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாஸஸும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த சம்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம வந்து 25 சம் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ கையில் ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் வந்து உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத போட்டு பாருங்கள். ஸோ வந்து வருது அப்படின்னும்பொழுது அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, சரி, கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம வந்து ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபபெட் ஏபிசிடி லெட்டருக்கும் நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூ வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடியோட அந்த பிளேஸ் வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ண சொல்லி நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸை சொல்லியிருந்தேன். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் என்ன படித்தாலும் ஷார்ட்கட் மறக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கொஷின் பேப்பரை வாங்கி கடைசி பக்கத்தில் கடகடன்னு ஏபிசிடி இசட் வர எழுதிட்டு 1 2 3ன்னு பிளேஸ் வேல்யூ எழுதி வச்சுருங்க. ஓகே, ஸோ அந்த பிளேஸ் வேல்யூவோட ஷார்ட்கட்ஸ்லாம் உனக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கிளாஸஸை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா, சரி, இப்போ நான் பிளேஸ் வேல்யூனா என்னென்னு தெரியாதவங்களுக்கு லைட்டாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த சம்மை பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஏ அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா, ஸோ அப்போ அதோட பிளேஸ் வேல்யூ 1. ஸோ அதே மாதிரி தான் பின்னும் பொழுது 2, சினா 3, டின்னும் பொழுது 4. ஓகேவா, ஸோ அதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. டி அப்படிங்கும் பொழுது 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு லெட்டரோட பிளேஸ் வேல்யூவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கவர் அப்படிங்கிறத வந்து 63ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேசிஸ் BASIS அப்படின்ற இந்த பேசிஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இந்த 63 முதல்ல எப்படி வந்திருக்கு, இவங்க எந்த ஆங்கிளில் வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அந்த காம்பினேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எந்த மெத்தடில் இவங்க வந்து இந்த மாதிரி நம்பரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ D24 அப்படின்னும் போது சரி ஓகே, பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒரே ஒரு லெட்டர் இருக்குது, அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் கவர்னும் பொழுது இவங்க 63ன்னு எந்த பேசிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி இந்த BASIS இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If D is equal to 4 and cover is equal to 63, then what is the value of basis? D is equal to 4 மற்றும் கவர் இஸ் ஈக்குவல் டு 63 எனில் பேசிஸின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் சொன்ன மாதிரி லெட்டரோட பிளேஸ் வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். டியோட வேல்யூ என்ன, 4. ஓகே, இப்போ கவரோட வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம், COVER. ஓகேவா, ஸோ நான் வந்து ஒவ்வொரு சம்மும் ஸ்லோவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக போகிறேன். சப்போஸ் எனக்கு ஆல்ரெடி மேக்ஸ் தெரியும், இவ்வளோ ஸ்லோவாக எனக்கு வேணாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த ஸ்பீடை வந்து என்ன பண்ணுறீங்க, 1xலையோ சரி 1.5xலையோ அல்லது 2xலையோ வச்சு அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் கொஷின் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கொஷின் எடுத்து 25 சம்முக்கு ஆன்சர் தெரியுதான்னு மட்டுமாவது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ கட்டாயம் பார்க்கணுன்னு இல்லை, நம்ம ஏதாவது ஷார்ட்கட் இடையில சொல்லுவோம், அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயினாக வந்து நம்ம ஏன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் அப்படின்னா, மேக்ஸே தெரியாதவங்க கூட என்ன பண்ணணும், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால யாரும் ஹெசிடேட் ஆக வேண்டாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக சிரமமாக இருக்கும்னு நினச்சிங்க, ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் கொஷினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ கவர் அப்படின்னும் போது சியோட வேல்யூ என்ன, ஒரு நிமிஷம் கலர் மாற்றிப்போம். சின்னும் பொழுது ABC 3வது லெட்டர் இல்லையா,
அப்புறம் ஓ, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இ ஜோதி, அதுல ஓ வந்து என்னது 15வது லெட்டர். வியோட பிளேஸ் வேல்யூ என்ன யூவி. ஓகேவா? இப்போ டி வந்து 20ன்னு தெரியும், T20ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ T20னா யூ வந்து 21, வி வந்து 22. ஸோ இப்படிதான் ஞாபகம் வச்சு போடணும் டக்கு டக்குன்னு. ஈயோட வேல்யூ என்ன? இ வந்து 5, ஏன்னா இ ஜோதின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஆர் வந்து 18 வரும். சப்போஸ் ஆரோட 18 ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. எம்மும் என்னோட மிடில் நம்ம சொல்லியிருக்கோம், ஆல்பபெட்டோட மிடில் வந்து எம்மும் என்னும். ஸோ அப்போ என்னோட பிளேஸ் வேல்யூ நல்லாவே தெரியும், எம்மோட பிளேஸ் வேல்யூவும் தெரியும். ஸோ அப்போ அதுல இருந்து கூட ஆரை நீங்க வந்து என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணி போடலாம். சரி, இப்போ இதை வந்து எப்படி என்ன பண்ணி 63 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டி பார்க்கலாம். சிம்பிளா ஃபர்ஸ்ட் கூட்டி பார்ப்போம், கழிச்சு பார்ப்போம், பெருக்கி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்றதை கெஸ் பண்ணலாம். 3 15 அப்படின்னும் போது என்ன வருது, நமக்கு 18 வருது. ஸோ அடுத்து இங்கே ஒரு 18 இருக்கு, 22 இருக்கு, 5 இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, 3 15 18, அப்புறம் 22 இருக்கு இல்லையா? ஸோ அதோட 22 கூட்டினோம்னா 40 வரும். ஸோ அதோட ஒரு 5 கூட்டும் போது 45 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இந்த 45ஓட நம்ம வந்து 18 ஆட் பண்ணோம்னா நமக்கு 63 வந்துடுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா லெட்டர்ஸோட பிளேஸ் வேல்யூவை இவங்க வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த BASIS இதனுடைய இந்த பிளேஸ் வேல்யூவை நோட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நோட் பண்ணலாமா? B செகண்ட் லெட்டர், A ஃபர்ஸ்ட் லெட்டர், எஸ் வந்து உங்களுக்கு 19வது லெட்டரா வரும், ஏன்னா T20. அப்போ டீக்கு முன்னாடி தானே எஸ் வருது. ஸோ 19வது லெட்டரா வரும். ஐ வந்து 9வது லெட்டரா வரும், ஏன்னா ஜி வந்து 7, GHI தானே, 7னா ஹெச்சுக்கு வந்து 8, ஐக்கு வந்து 9ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்புறம் மறுபடியும் எஸ்னா மறுபடியும் 19. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். கூட்டலாமா? 2 1 3. ஓகே, ஸோ அப்போ 19ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா நமக்கு என்ன வரும், 22 வரும். 22ஐயும் இந்த 9ஐயும் கூட்டணும். ஓகே, அப்ப என்ன வரும், 31 வருமா? 31ஐயும் இந்த 19ஐயும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 50 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இப்படிதான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இப்போ நம்ம பார்த்தது என்ன, பேசிஸ் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ சின்னதா ஒரே ஒரு இது மட்டும் மாத்தி BA பேசிக், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் உங்களுடைய நேம், உங்களோட என்ன உங்க நேம் என்னவோ அந்த நேமுக்கான பிளேஸ் வேல்யூ எல்லாத்தையும் இப்போ இந்த நேம்னோட நேமுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, மேக்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கான பிளேஸ் வேல்யூ போட்டு ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. பேசிக், மேக்ஸ், அப்புறம் நேம்ன்றதுக்கு என்ன வருது, அந்த உங்களுடைய நேமுக்கு என்ன வருது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேரை நான் எழுதி அதுக்கு பிளேஸ் வேல்யூ என்னவோ அது ஃபுல்லாக ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மூணுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிளேஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் இதுக்கு உங்களுக்கு டைம் தரேன். ஓகே, ரொம்ப நிறைய டைம் வேணாம், ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன். சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சரி, அடுத்த சம் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, செகண்ட் சம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளான சம் தான். தனி வட்டின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், SI = PN R/100 அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ கொண்டு வரலாமா? P வந்து என்ன, இதுதான் P. Pனா என்ன, அசல் வேல்யூ.
நம்மளுடைய ஒரிஜினல் அந்த அமௌண்ட்டு. ஸோ இது வந்து வருஷத்துக்கு 9% வட்டி வீதம். வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n is equal to 2 வருஷம். தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து தனி வட்டியா கூட்டு வட்டியாங்கிறத பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ தனி வட்டின்னும் போது நமக்கு தெரிஞ்ச அந்த பேசிக் ஃபார்முலா. அப்புறம் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கணும். எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்க தெரியணும். கொடுத்துருக்குறது அசலா இல்லை மொத்த தொகையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ண போகிறோம், தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 35,000 இன்ட்டு 9 இன்ட்டு 2 டிவைடட் பை 100. கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே பெருக்கிற வேண்டியதான். ஏன்னா எல்லாம் மேலே தான் இருக்குது, கீழே ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 35 0 இன்ட்டு 9 இன்ட்டு 2 இதை நம்ம பெருக்கி ஃபைனல் ஆன்சர் என்ன வருதோ அதை போட்டுடலாம். சரி பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 350 இன்ட்டு 9. ஸோ அப்போ 0 அப்படியே வந்துடும். 9 5 45க்கு 5 மீதி 4, 9 3 27, 27னா 28 29 30 31 அவ்வளோதான். இப்போ 31 50 இன்ட்டு 2 இது ரெண்டையும் பெருக்கணும். 0 2 10க்கு 0 மீதி 1 1 2 2 1 3 3 2 6. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 6300. ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வேற ஒன்றும் பண்ண வேணாம். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சம் புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்க, கட்டாயம் புரியும். அடுத்த சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங் சீரீஸ். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொடரில் நமக்கு அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரே ஒரு டேஷ் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த பேட்டர்னில் இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது 1/125, அடுத்தது 1/25, அப்புறம் ஒரு டேஷ் இருக்கு, அப்புறம் 1 5 25. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இது என்ன சீரீஸ்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ல அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க போறோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இந்த சைடு உள்ளதை பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிக்க சிரமம் தான். இதை கவனிங்க. எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க, 1 இன்ட்டு 5 5 இன்ட்டு 5 1 5 5 5 25 இப்படி போயிருக்கா. அப்போ இது கரெக்டாக இருக்கு. அப்போ இதுக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/125 இன்ட்டு 5 என்ன வரும்? 1 5 5 2 5 10 5 25. அப்போ 1/25 வருதா? அப்போ இதுதான் பேட்டர்ன். அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்லையும் n to 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 1/125ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1/25 கிடைக்குது. அப்போ இந்த 1/25ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருமோ அது நமக்கு கிடைக்கும். பார்க்கலாமா? 1 5 5 5 25. அப்போ 1/5 தான் இங்கே வரணும். ஸோ இப்போ இந்த 1/5ஓட மறுபடியும் ஒரு 5 பெருக்கணும்னா இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 தான் ஆன்சர். ஸோ அது அடுத்தது இருக்கு. இந்த 1ஓட மறுபடியும் 5 பெருக்கும்போது 5 வரும். 5ஓட 5 பெருக்கும்போது 25 வரும். ஸோ அப்போ சீரீஸ் வந்து கரெக்டாக இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? ஸோ புரியுற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப அந்த சம் ஒரு தடவை பாருங்க, கட்டாயம் புரியும். ஓகேவா? சரி, 4th சம் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 at 10% for 2 years is, அதாவது ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டி சம் வந்தாவே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அது வந்து தனி வட்டியா கூட்டு வட்டியா சிஐயா எஸ்ஐயா அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தெரியணும். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அசல் ஃபீஸ் ஈக்குவல் டு 1000 ரூபாய், வட்டி வீதம் ஆர் வந்து 10%, என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. ஸோ இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, பிக்கு பதிலாக 1000 இன்டூ 10 இன்டூ 2 டிவைடட் பை 100. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அவ்வளோதான். மீதி என்ன இருக்குது அதை அப்படியே பெருக்கிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 10, இங்கே ஒரு 10. இப்போ 100 இன்ட்டு 2
இப்போ 200ங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுத்துருக்கிறதுல ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில், நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாமா? சரி, principal is equal to 5000, R is equal to 4% per annum, N is equal to 0.5, ஏன்னா 1/2 அப்படின்னா 0.5 வரும். ஸோ N is equal to 1/2, அதாவது ஒரு வருஷம், இது திரும்ப ஒரு 6 மாதம், அப்போ 1.5 வருஷம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னும் போது நான் அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடப்படுது. ஓகேவா? ஸோ அப்போ தமிழில் கொஸ்டின் பாருங்க. அசல் 5000 ரூபாய், ஆண்டு வட்டி வீதம் வந்து R வந்து 4%, N வந்து 1.5 ஆண்டுகள். ஆனால் அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடப்படுது. எப்பொழுதுமே இந்த வட்டி கணக்கிடுறதுல கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னா, வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுதா, அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுதாங்கிறத கவனமாக பார்க்கணும். ஸோ இப்படி கணக்கிடப்படும் பொழுது அதனுடைய கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொஸ்டினுக்கு என்ன இருக்கு, சிஐல இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கவனமாக போடணும். அரையாண்டு அப்படின்னும் போது நான் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். அரையாண்டுக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிவைடட் பை 2 போடுவோம், நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து இன்டூ 2 போடுவோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 4/2 வந்து நமக்கு 2ன்னு வரும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு 1/2 அப்படின்னும் பொழுது 3ன்னு வரும் நமக்கு. ஸோ இப்போ இதை போட்டு பார்க்கலாம். 1/2 ஃபஸ்ட்டு இதை முழு நம்பராக மாற்றிப்போம், இதோட பெருக்குவோம். அப்போ 2, ஓகே 2, 2 2 1 3, 3/2ன்னு வரும். ஸோ இதோட மறுபடியும் 2 மல்டிப்ளை பண்ணும்போது இது எதுவும் கேன்சல் ஆகிடும், 3ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ இது எப்படி நான் போட்டு பார்க்காமையே 3 வரும்னு சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு நமக்கு 12 மாதம். ஓகேவா? இதுவே ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னா அரை வருஷத்துக்கு என்ன, அதாவது ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். அப்போ அரை ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள், 6 மாதங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாதம் இருக்கு, இப்போ ஒரு வருஷத்துல 2 6 மாதம் இருக்கு, திரும்ப ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது 3 6 மாதங்கள் வந்து என்ன பண்ணுவோம், 1.5 வருஷத்துல இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடாம ஜஸ்ட் பார்த்ததும் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கொஷினை பார்த்தோன்னே அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறோம். அப்போ வந்து R வந்து 2ஆ மாறிடும், ஏன்னா டிவைடட் பை 2 போடுவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம அரையாண்டு கணக்கிறதுனால 3 வரும் அப்படின்னு நீங்களே என்ன பண்ணிடலாம், ஸ்டெப்ஸை வந்து குறைக்கலாம். ஸோ அது எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் வரும். ஸோ நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி R is equal to 2%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள ஃபார்முலா என்ன, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸை குறைச்சிடலாம். 5000 இன்டூ 1 + R/100 தானே, ஹோல் பவர் n வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 + R/100 இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆருக்கு பதிலாக 2ன்னு போடுவோம். 100 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 102/100ன்னு வரும். ஸோ n வந்து 3, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 102/100 102/100ன்னு 3 தடவை போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த அசலை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கும். நீங்கள் பட்ல டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், P × 1 + R/100 ஹோல் பவர் n, இந்த ஃபார்முலாவில் கூட்டு வட்டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, இதுதான் ஆன்சர்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவே எதுக்குள்ளதுன்னா ஏக்குள்ளது, மொத்த தொகைக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல இருந்து மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர்ல இருந்து அசலை மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். எப்பொழுதுமே அந்த கூட்டு வட்டி தனி வட்டின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு இந்த 0, அடுத்தது இந்த 0க்கு இந்த 0, இங்கே ஒரு 0 இருக்கு, இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 5 5 2 5 10, அவ்வளோதான். இனி வந்து இங்கே உள்ள நம்பர்ஸை கேன்சல் பண்ணலாம். 1 2 2, I 2 10, 1 2 2, இதை கேன்சல் பண்ணோம்னா 2 5 10 0,
2 5 10, சரி இது 5ஆல போட முடியாது, அப்போ வந்து 2வது டேபிள்ல போடலாம். I2 10 0, I2 10 ஓர் 2 2. ஓகே, ஸோ அப்புறம் இதை மறுபடியும் 2 டேபிள்ல போடலாம். 2 2 4, மீதி 1, I2 10. ஸோ இதை பண்ணீங்கன்னா 51 வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய 3 51ஐயும் பெருக்கணும். ஓகேவா? ஸோ 51 3 தடவை இருக்கு, பெருக்கிட்டு டிவைடட் பை என்னது 25ஆல டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 51 நம்ம என்ன பண்ணுவோம், 3 தடவை பெருக்கிடலாம். 51 இன்டூ 51, 1ஆல பெருக்கணும்னா 51 தான் வரும். திரும்ப 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 25, 1 5 10க்கு 0, மீதி 1, 5 1 6 2. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட என்ன பண்ணணும், 2 தடவை தான் பெருக்கியிருக்கோம், மறுபடியும் 51ஓட பெருக்கணும். இப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா அதே நம்பர் தான் வரும். இப்போ 5ஓட பெருக்கணும், ஒரு இடத்த விட்டுருவோம். 5 0, 6 30க்கு 0, மீதி 3, 2 5 10 3 13. இதை ஆட் பண்ணிடலாமா, 1 5 6 2 3 1. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்சர்ல என்ன பண்ண போறோம், டிவைடட் பை 25 பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதிப்போம். 13 26 51, 25ஆல வகுக்க போறோம். ஓகேவா? ஏன்னா மற்ற எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இந்த 4 நம்பர் தான் இருக்கு. எப்பவுமே இந்த கேன்சல் பண்ணும்போது என்னென்ன மீதி இருக்கு, கரெக்டா தான் கேன்சல் பண்றோமா, இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்போ 25ன்னும் போது இந்த ஃபர்ஸ்ட் 1 அடங்காது, அப்ப அடுத்தது எடுத்துப்போம். 13ம் என்ன பண்ணாது, வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த நம்பரே எடுத்துப்போம். 132. ஸோ அப்படி பார்க்கும்போது 125 வரைக்கும் இந்த 25 டேபிள்ல வரும். 4 25 100ன்னு நமக்கு தெரியும். 5 25 125. ஸோ மீதி என்ன வருதுன்னு பார்க்கலாம். 12ன்னும் பொழுது 5 போச்சுன்னா 7. ஸோ இங்கே 1 கொடுத்துட்டோம். ஸோ வந்து இங்கெல்லாம் எதுவும் இருக்காது. மீதி இருக்கக்கூடியது அப்படியே இறக்கிடலாம். 6 6ன்னும் போது 75 வந்து 25ல அடங்கும் இல்லையா? ஸோ அப்போ எத்தனை 25 75, 3 25 75. மீதி என்ன 1. இந்த அடுத்த 5 இறக்கிக்கலாம். ஸோ வந்து 5 15 அப்படிங்கிறது என்னது அந்த டேபிளில் வராது. ஸோ 0 போட்டுட்டு என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த 1ஐ கொண்டு வரும். இப்போ 151ன்னு வந்துட்டு, ஸோ இப்போ 150 அப்படிங்கிறது 25வது டேபிளில் வரும். எத்தனை 25 150 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 4 25 100ன்னு சொல்லியாச்சு. அப்போ 6 25 என்ன வரும், 150 வரும். ஓகே, ஸோ அப்போ மீதி 1 என்ன பண்ணுறோம், புள்ளி வச்சு 0 போடுறோம். 10 அடங்காது, மறுபடியும் 0 போடுறோம். 100. பட் இந்த 0 போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். ஓகேவா? 4 25 100 0. ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ப்ராப்பராக நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு, 5 3 0 6.04. இது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்சர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அசலை மைனஸ் பண்ணணும். அசல் வந்து 5000 ரூபாய் இல்லையா? ஸோ இப்போ இதுல இருந்து 5000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 306.04 ரூபாய். இதுதான் என்னது நமக்கு சிஐ, அதாவது கூட்டு வட்டி. ஓகே, ஸோ இப்போ அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? இது இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது நல்லா பாருங்க. இந்த வகுத்தல்ல தப்பு பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க தப்பா போயிடும். ஸோ ஓகே, நல்லா கவனமா பார்க்கணும். அடுத்த 6வது சம் பார்க்கலாம். A and B can do a piece of work in 12 days, B and C in 15 days, C and A in 20 days. In how many days will they finish it together and separately? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்லையும் கொஸ்டின் படிச்சிடறேன். ஏ பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்து முடிப்பர். பி அண்ட் சி, பி மற்றும் சி என்ன பண்றாங்க, அதே வேலையை 15 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்கள்ல செய்து முடிக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து அப்புறம் தனித்தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு டைம் தான் கொஞ்சம் எடுக்கும். ஒன்றும் இல்லை, சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு மட்டும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனியா செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு மட்டும் கேட்பாங்க. இப்படி ரெண்டையும் சேர்த்து கேட்கும்பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய டைம் வந்து கன்சியூம் பண்ற மாதிரி, அது டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல அப்படி டைம் எடுக்காத அளவுக்கு ஆப்ஷனை செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ சேர்ந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை பாருங்களேன், 10 15 20 25. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாம் வெவ்வேறு நம்பராக இருக்கா. அப்போ சேர்ந்துங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே என்ன பண்ணலாம்,
எது ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சேர்ந்தும் கண்டுபிடிச்சி தனித்தனியா உட்காந்து ஃபுல்லா சம்மை வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் டைமை வந்து நம்ம கம்மி பண்ண பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைஸான ஒரு முடிவா இருக்கும். இல்லை இப்போ வந்து எல்லா 2 இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துலையும் 20 இல்லாமல் 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியா உள்ள அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். அதுலேயும் என்ன பண்ணுவோம்னா இப்போ A 30 B 40ன்னு இருக்கு. அப்போ ஏக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இல்லை ஏக்கும் 40 கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து B எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுலேயே வந்து எதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு டைம் கம்மியாக செலவு பண்ணுற மாதிரி அந்த சம் போட கற்றுக்கணும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏபி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க இல்லையா? அப்போ A + B இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை 12 நாளைக்கு முடிச்சாங்கன்னா 1/12ன்னு எடுத்துப்போம். இதே தான் மற்றதுக்கும் எடுத்துக்க போகிறோம். A + B, B + C, அடுத்தது C + A. ஸோ அப்போ B + C அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 1/15, C + Aனும் போது 1/20. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற சம்மை தான் எடுத்து எழுதியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி A + B + C அப்படி போட்டு நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு 2 A இருக்கு, 2 B இருக்கு, 2 C இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 காமனாக வெளில எடுத்துட்டு A + B + C அப்படின்னு போடுறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். 1/12 + 1/15 + 1/20 இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இந்த ஆட் பண்ணி வர்றதுல இந்த இடத்துல 2ன்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா 2 × A + B + C தானே வந்துருக்கு. நீங்கள் பாட்டில் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு இந்த 2வை விட்டுறக்கூடாது. இந்த 2வை எப்போவுமே என்ன பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது இந்த சைடு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் இந்த இதை ஆட் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் பண்ணல. இதை நம்ம ஆட் பண்ணும்பொழுது 2A 2B 2C இருக்கிறதுனால 2A 2B 2Cன்னு வரும். அது நம்ம 2வை வந்து வெளியில் எடுத்திருக்கோம், ABC இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுத்து ஆட் பண்ண போகிறோம். 12, 15, 20. ஓகேவா? ஸோ அப்போ 2ஆல் நம்ம வந்து LCM எடுத்தோம்னா 6, 15, 10 வரும். திரும்ப 2ஆல் எடுத்தோம் அப்படின்னா 3 2 6, 15 5. அடுத்து என்ன பண்ணுறோம், 3ஆல் பண்ணலாம். 1 3 3 3 15 5. திரும்ப 5ஆல் பண்ணலாம். 1 1 1ன்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 2 4, 4 3 12, 12 5 60. அப்போ LCM 60. இங்கே 60 வருதுன்னா மேலேயும் 60 வர மாதிரி பண்ணணும். அப்போ 12 5ஆல் பெருக்கணும்னா 60 வந்துடும். அப்போ கீழே 5ஆல் பெருக்கணும்னா மேலேயும் 5ஆல் தான் பெருக்கணும். அப்போ இங்கே 5 வரும். அடுத்தது 15ஓட எதை பெருக்குனா 60 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வரும், 4 வருமா? ஸோ அப்போ மேலே 4 வந்துடும். அடுத்தது கீழே வந்து 20 இருக்கு, 20ஓட 3 பெருக்கணும்னா 60 வரும். இப்போ மேலேயும் 3 தான் பெருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 4 9, 9 3 12. இப்போ 12/60 அப்படின்னு வரும். ஒரு 12 12, 5 12 60. அப்போ 1/5ன்னு வரும். அப்போ ABC எல்லாரும் சேர்ந்து 5 நாள் அந்த வேலையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு. நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த 2ஐ விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணால் அந்த சம் தப்பு. ஏன்னா நமக்கு 2A 2B 2C சேர்ந்து தான் 1/5. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், A + B + C சேர்ந்து எவ்வளோ நாள் செய்வாங்க அப்படின்னா இந்த 2 வந்து பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது வகுத்தல் ஆகிடும். அப்போ 1/2ன்னு வந்துடும். இதை நம்ம பெருக்கும் பொழுது 1/10ன்னு வரும். அப்போ A + B + C சேர்ந்து 10 நாளையில் அந்த வேலையை செய்வாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே பாருங்க 10 15 20 25 இருக்கா? அப்போ A தான் ஆன்சர்னு இங்கே சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் தனித்தனியாக போடுற இந்த இதை சால்வ் பண்ணணும்னு தேவையில்ல. ஆனால் அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து A + B + C கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ AB வந்து 1/12,
b plus c 1/15, c plus a வந்து 1/20. ஓகேவா? சரி, இப்போ a plus b plus c வந்து என்னது 1/10ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பியும் ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள் செய்வாங்கன்னு தெரியும். அப்போ இதை இதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சியோடது கிடைச்சிருமா? இதே மாதிரி பிசியோடது 15ன்னு தெரியும். அப்போ அதை இதுல இருந்து மைனஸ் பண்ணா ஏயோட வேல்யூ கிடைச்சிரும். சிஏவோடது 1/20ன்னு தெரியும். அதை இந்த 1/10ல இருந்து மைனஸ் பண்ணா பியோடது கிடைச்சிரும். இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடியதை அந்த சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு தனித்தனியா ஒவ்வொரு நபர்களுடைய அந்த டைம் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ சாம்பிளுக்கு நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி ஆன்சர் வர வைக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய இப்போ நான் ஏக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பிசியை நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஏ கண்டுபிடிக்கிறேன். ஏ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏ பி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? சியோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் வந்து சி கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் ஏ பியை கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ ஏக்கும் பிக்கும் பதிலாக 1/12 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பிளஸ் சி ஈக்குவல் டு 1/10. சி ஈக்குவல் டு 1/10. இந்த பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். -1/12. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1/120ன்னு வரும். சரி, 120 வராது, 60 ப்ராப்பராக எடுத்தே காமிச்சிடறேன் உங்களுக்கு. 2 I2 10 6 2 12. அவ்வளோதான், வேற எதுவும் காமன் டேபிள் இல்லை. ஸோ வந்து I2 10 5 60. அப்போ 60 தான் வந்து எல்சிஎம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து 60 வரணும்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல் தான் பெருக்கணும். ஸோ அப்போ 6 வரும் மேலே. அடுத்தது இங்கே வந்து 60 வரணும்னா 5ஆல் பெருக்கணும். ஓகேவா? அப்போ மேலேயும் 5ஆல் தான் பெருக்கணும். இப்போ 5 6ல் 5 போச்சுன்னா 1/60. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு சி மட்டும் அந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 60 நாள் ஆகும். ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்க, இந்த ஆன்சர் தான் நம்ம சொன்னோம், சிக்கு 60 நாள். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பி அண்ட் ஏ கண்டுபிடிச்சி இந்த ஆன்சர் வருதாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறமா ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ அடுத்த சம் போகிறேன். ஓகே, இந்த சம் புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா திரும்ப ஒரு தடவை அந்த நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் புரியும். ஓகேவா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். The LCM of p square minus 3p plus 2 p square minus 4 is, அதாவது p square minus 3p plus 2 அப்புறம் p square minus 4 இதற்கான மீப்போமா காண்க. இந்த மீப்போவா இதெல்லாம் வந்துருச்சுன்னா LCM HCF அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா LCM அப்படின்னா LCM தான் இருக்கும், HCF அப்படின்னா உங்களுக்கு வந்து HCFன்னு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து GCDன்னு ஒன்று வரும். ஸோ அது வந்து ரேராக தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் LCM HCFங்கிறது தான் பெரும்பாலும் இருக்கும். நீங்கள் இது இங்கிலீஷில் உள்ள கொஷினை பார்த்து புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்கிறத காரணிப்படுத்த போகிறோம். ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, காரணிப்படுத்துதல் அப்படின்னு. ஸோ அதை வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்? 2 வரணும். கூட்டினீங்க அப்படின்னா -3 வரணும். ஸோ ஏதோ ஒரு 2 நம்பரை பெருக்கும் பொழுது நமக்கு 2 வரணும், கூட்டும் பொழுது -3 வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா எதை பெருக்குனா 2 வரும்? 1 2 2 மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும். கூட்டும் பொழுது 3 வந்துடும். பெரிய நம்பரோட குறி மைனஸ், ஸோ வந்து -3ன்னு வரும். ஓகேவா? அப்போ கரெக்டாக தான் இருக்கு. இப்போ p-1 p-2 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். எதுக்கு? காரணிப்படுத்தினதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான், p-1, அடுத்தது வந்து p-2. ஓகே, அடுத்தது பாருங்க, இது வந்து 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த டேர்ம் வந்து p² -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 வந்து நம்ம ஸ்கொயர் வச்சு எழுத போகிறோம். அப்போ p² -2² அப்படின்னு எழுதலாமா? இப்போ a² - b² அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அந்த ஃபார்மேட் படி நம்ம a + b × a - bன்னு எழுதலாம். அப்படி பார்க்கும்பொழுது p + 2 p - 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம், இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த டேர்ம்
இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்சிஎம் அப்படின்னும் பொழுது காமன் ஒரே இது காமனாக 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதிக்கலாம். பட் பெரும்பாலான மேக்ஸிமம் இருக்கிறத எழுதிடணும். ஸோ அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னும் பொழுது மினிமம் இருக்கிறத எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, இப்போ வந்து P-1 இருக்கு, அதை நம்ம எழுதிப்போம். அடுத்தது P-2 2 தடவை இருக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு தடவை தான் எழுத போறோம். அடுத்தது P+2 இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் எல்சிஎம். நம்ம இது ஆன்சர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 3 டேர்ம் வச்சு எதுவுமே ஆன்சர்ல இல்லை, எல்லாமே 2 டேர்ம் தான் இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். P-1 ஒன்றும் பண்ண முடியாது, அதனால P-1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ P-2 P+2 இது நம்ம இப்போதான் நம்ம என்ன பண்ணோம், A² B² இந்த ஃபார்முலா A² B² இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி A+B × A - B போட்டோம் இல்லையா. ஸோ அப்போ அதே இதை திரும்ப ரிவர்ஸ்ல என்ன பண்றோம், இந்த இடத்துல A² - B² அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்தோம்னா நமக்கு மறுபடியும் P² - 2² வரும். அதை P² - 4 எழுதலாம். அப்போ நம்ம P² - 4 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு இப்போ செக் பண்ணலாம். P-1 P² - 1 -4 இருக்கா, இருக்கு. P-1 P² - 4 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இது மாதிரி காரணிப்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். XYZ அதை பற்றி நம்ம வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகே, 3 டேர்ம் வச்சு பார்க்க போகிறோம். X, Y and Z can do a piece of job in 4, 6 and 10 days respectively. If X, Y, Z work together to complete, then they are paid rupees 31,000 on the whole. அதாவது மொத்த ஒர்க்குக்கு அவங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் தந்திருக்காங்க. Then find the separate shares of X, Y, Z. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்ன ஷேர் போகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, தமிழ்லையும் கொஸ்டின் படிச்சுறேன். எக்ஸ் மற்றும் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு 4, 6 சேர்ந்து இல்லை தனித்தனியா, சாரி, எக்ஸ், ஒய், இசட். எக்ஸ் வந்து ஒரு வேலையை 6 நாள்ல செய்யறாரு, ஒய் வந்து எக்ஸ் வந்து 4 நாள்ல செய்யறாரு, ஒய் 6 நாள்ல செய்யறாரு, இசட் 10 நாள்ல செய்யறாரு. 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 31,000 ரூபாய் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களோட திறன் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி ஷேர்ஸ் போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்பொழுதுமே ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, திறனுக்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்துக்கும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், அதாவது தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு நபர் கம்மியான நாளில், அதாவது நிறைய திறமையோட கம்மியான நாளில் ஒரு வேலையை முடிச்சாருன்னா அவர் சம்பளம் அதிகமாக தான் கொடுக்கும். திறமை அதிகமாக உள்ளவருக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, திறமை அதிகமாக உள்ள நபர் நாட்களை குறைவாக எடுத்துப்பார், திறமை கம்மியாக உள்ள நபர் நாட்களை அதிகமாக எடுத்துப்பார். ஸோ இந்த விஷயம் வந்து நல்லா புரியணும். அதாவது திறமை, அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் நாட்கள், அப்புறம் அதற்கான ஊதியம். ஓகேவா, ஸோ இந்த 3த்துக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு வந்து ஃபர்ஸ்ட் புரியணும், இந்த ரிலேஷன் ஃபர்ஸ்ட் புரியணும். ஓகேவா, ஸோ இப்போ திறமை அதிகமாக உள்ள நபர் கம்மியான நாட்களை எடுத்துப்பார். ஓகேவா, திறமை அதிகமாக உள்ள நபர் கம்மியான நாட்களை எடுத்துப்பாரு, திறமை குறைவான நபர் அதிகமான நாட்களை எடுத்துப்பார். இந்த திறமை குறைவான நபருக்கு குறைவான ஊதியமும் திறமை அதிகமான நபருக்கு அதிகமான ஊதியமும் கொடுக்கணும். இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் புரியணும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம போடக்கூடிய இந்த சம் வந்து எஃபிஷியன்சி, அதாவது திறமையை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் அந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கான அந்த நம்பர் ஆஃப் டேஸை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து 4 நாளில் இது பண்ணுவார், ஒய் வந்து 6 நாள், இசட் வந்து 10 நாள். இது நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்களுக்கான அந்த வேலையை வந்து குறைவான நாட்களில் யார் முடிக்கிறாங்களோ அவங்க திறமையானவர். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இங்கே எக்ஸ் தான் திறமையானவர். அப்போ நம்ம கொடுக்குற அந்த ஷேர்ஸில் யாருக்கு அதிகமான அமௌண்ட் போகும் அப்படின்னா எக்ஸுக்கு தான் அதிகமான அமௌண்ட் போகும், ஒய்க்கு அதுக்கப்புறம் இசட்டுக்கு வந்து உள்ளதுலேயே குறைவான அமௌண்ட் போய் சேரும். ஓகேவா, அப்போ இந்த 31,000 3 பங்காக பிரிப்போம்.
அதுல எக்ஸுக்கு அதிகமாகவும் ஒய்க்கு அதை விட கம்மியாகவும் இசட்டுக்கு எல்லாரையும் விட கம்மியாகவும் கொடுப்போம். ஸோ இந்த கான்செப்ட் ஸ்டெப் புரியணும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து 4 நாள்ல முடிச்சிடறாரு, அவருக்கே அதிகமான சம்பளம் கொடுக்கணும் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் திறமையானவர், நிறைய வேலைகளை செய்வார், அதனால அவருக்கு நம்ம நிறைய சம்பளம் கொடுப்போம். இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க, ஓகேவா? சரி, இப்ப இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம் பார்த்தோன்னா 4, 6, 10 அப்படின்ட்டு விகிதத்துல வச்சு போட்டுருவீங்க. ஸோ அப்ப இவங்க 3 பேருக்கும் 31,000 ரூபாய். ஸோ அப்ப எல்லாத்துக்கும் எக்ஸ் வச்சுட்டு அப்ப 4, 6, 10, 20. அப்ப 20 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 31,000 ரூபாய். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை 20ன்னு போட்டு கேன்சல் பண்ணி ஒரு எக்ஸுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது. அப்ப 4 எக்ஸ்னா இவ்வளவு, 6 எக்ஸ்னா இவ்வளவு, 10 எக்ஸ்னா இவ்வளவுன்னு போட்டுற கூடாது. அப்படி போட்டா ஆன்சர் தப்பா வரும். ஏன்னா இங்க திறமையும் நாட்களும் அந்த சம்பளமும் என்னது எந்தெந்த விகிதத்துல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், திறமையை பேஸ் பண்ணி இந்த சம்மை கண்டினியூ பண்ண போறோம். திறமைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். இந்த 4, 6, 10 இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2ஆல போடலாம். 2, 2, 4, 3, 2, 6, I 2, 10 இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா காமன் கிடையாது. ஸோ பெருக்க போறோம். I 3, 15, 15, 2, 30, 32, 60. அப்ப எல்சிஎம் என்ன, 60. இப்ப இந்த எல்சிஎம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திறமைக்கும் இந்த எல்சிஎத்துக்கும் திறமையை வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திறமை இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை மொத்த நாட்கள், ஓகேவா? அப்போ ஒருத்தருடைய திறமை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவருடைய அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த எல்சிஎம்மை அவர் எத்தனை நாள்ல அந்த வேலையை செய்வாரோ அதால என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸோட நம்ம திறமை கண்டுபிடிக்க போறோம். எக்ஸினுடைய எஃபிஷியன்சி, ஓகேவா? திறமையை எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதனால இஎஃப்னு போட்டுக்கிறேன். எக்ஸினுடைய திறமையை கண்டுபிடிக்க போறோம். திறமைனே போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும், கன்ஃபியூஸ் ஆகாது. எக்ஸோட திறமையை கண்டுபிடிக்க இந்த எல்சிஎம் என்ன, 60. ஆனா எக்ஸ் எத்தனை நாள்ல செய்வாரு, 4 நாள்ல செஞ்சிருவார். அப்ப இந்த 60/4, புரியுதா? இதை கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன வருதோ அதுதான் எக்ஸோட திறமை. இப்போ கேன்சல் பண்ணாம 1 4 4, 1 4 4, I 4 20. அப்ப எக்ஸ் வந்து 15 திறமையானவர், ஓகேவா? எக்ஸோட திறமை என்ன, 15. அடுத்தது ஒய்யோட திறமையை கண்டுபிடிக்க போறோம். எப்படி, எல்சிஎம் 60 டிவைடட் பை ஒய் வந்து 6 நாள்ல முடிப்பார். அப்ப இவருடைய திறமை என்ன, 10. இதை கேன்சல் பண்ணோம்னா 10 வரும். இசட்டோட திறமை 60 டிவைடட் பை அவர் வந்து 10 நாள்ல முடிப்பார். அப்ப 6. இசட்டோட திறமை என்ன, 6, ஓகேவா? ஸோ அப்ப எக்ஸ், ஒய், இசட் இவங்களோட திறமை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த திறமையை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், விகிதம் போட போறோம். அதாவது 15:10:6 இப்படி போட்டுட்டு சீக்வல் டு டோட்டல் விகிதம் என்ன, 31. டோட்டல் என்னது, 31. ஸோ இப்போ நம்ம எக்ஸோட சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு 15, எக்ஸுக்கு 15 தானே. ஸோ 15 டிவைடட் பை 31, ஏன்னா நமக்கு டோட்டல் 31. டோட்டல் விகிதம் பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் விகிதம் வந்து 31. இப்போ நம்ம எக்ஸோட சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம், எக்ஸோட திறமை 15 டிவைடட் பை நமக்கு டோட்டல் விகிதம் 31 இன்டூ நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட் 31,000 ரூபாய், ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எக்ஸுக்கான அந்த ஷேர் வந்து கிடைச்சிரும். அடுத்தது ஒய், ஒய்க்கு என்ன, 10%, 10 தான் நம்ம திறமை வந்து 10ன்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ 10 டிவைடட் பை டோட்டல் விகிதம் வந்து 31 இன்டூ 31,000 சீக்வல் டு என்ன ஆன்சர் வருது. அதே மாதிரிதான் இசட்டுக்கும் 6, ஏன்னா இசட்டோட திறமை வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்து 6 டிவைடட் பை 31 இன்டூ 31,000 சீக்வல் டு என்ன ஆன்சர். இப்போ 3த்துக்கும் கண்டுபிடிக்க போறோம். 31 31 கேன்சல் ஆயிடும், 3 0 இருக்கு. ஸோ 1000 வரும். இப்போ 15 1000த்தையும் பெருக்கணும்னா 15,000 வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் 1000 வரும். 10யும் 1000த்தையும் பெருக்கணும்னா 10,000 வரும், ஓகேவா?
அடுத்தது இதே தான் 31 31 அடிச்சோம்னா இங்கே 1000 வந்துடும், 6000 வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஷேர் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எக்ஸுக்கு 15000, ஒய்க்கு 10000, ஜெட்டுக்கு 6000. ஸோ அப்படி ஆப்ஷனை பாருங்க, எக்ஸ் ஒய் இசட். எக்ஸுக்கு 15000, 10000, 6000. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை வச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். ஏன்னா அவங்க வந்து நாட்கள் கொடுத்துருக்காங்க, நாட்களுக்கும் அந்த ஊதியத்துக்குமான அந்த உறவு வந்து மாறும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சம்ம திறமைக்கு மாற்றிருக்கோம். திறமைக்கு மாற்றி அந்த திறமைக்கான அந்த விகிதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கான அந்த சம்பளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. என்ன வேலை செய்யல? ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கான அந்த ஃபார்முலாஸ்லாம் அடிக்கடி படிங்கன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திண்ம அரைக்கோளம். ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது திண்ம அரைக்கோளம். இதற்கான ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் வந்து வளைபரப்பு. திண்ம அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு ஃபார்முலா வந்து 2πr². அடுத்தது திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, மொத்த பரப்பு வந்து 3πr². ஓகேவா? அடுத்தது கன அளவு. ஸோ கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/3πr³. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு வந்து வட்டத்தினுடைய பரப்பளப்புக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ கோலம் அப்படின்னா என்ன, அது ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும் கோலம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க ரவுண்ட் மாதிரி தெரியும். அரைக்கோளம்னா என்ன, அதில் பாதி. ஓகேவா? அப்போ திண்ம அரைக்கோளம் போது நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதை பார்க்கும்பொழுது இந்த கோலம்னும் பொழுது இதனுடைய இந்த அடிப்பரப்பு வந்து நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பை இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்னேன், ஒரு திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இது ஒரு கோலம். ஓகேவா? ஸோ கோலம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோலத்தில் நம்ம அரைக்கோளம்னு பார்த்தோம்னா பாதினா என்ன, இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரவுண்ட் ஷேப்பில் வரும். இது கொஞ்சம் ஒரு சட்டி மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த திண்ம அரைக்கோளத்துல அடிப்பரப்பு அப்படின்னா இதுதான் அடிப்பரப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அடிப்பரப்பு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வட்டத்தினுடைய அந்த பரப்பளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய இந்த அடிப்பரப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வட்டத்தினுடைய பரப்பளவு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போட போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஃபார்முலாஸ் என்ன சொன்னேன், மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, 3πr². இப்போதான் ஃபார்முலாஸ் சொன்னேன் உங்களுக்கு, 3πr². ஸோ இப்போ இந்த அடிப்பரப்பு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, வட்டத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா πr². கரெக்டா?
அப்போ இந்த அடிப்பரப்புக்கும் இந்த பையா ஸ்கொயருக்கும் இதை ஈக்குவல் பண்ணலாமா? பையா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. இப்போ இந்த பையா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இன்ட்டு இந்த பையா ஸ்கொயருக்கு பதிலாக 1386. இப்போ இதை 3ஆல் பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் என்னது, அந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இதை 3ஆல் பெருக்கிடலாம். 6 3 18 8 மீதி 1, 8 3 24 1 25 5 மீதி 2, 3 9 10 11 1 மீதி 1, 1 3 3 1 4. அப்போ 4158 அப்படிங்கிறது தான் என்னது நம்மளுடைய அந்த திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. ஆப்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4158 ஆப்ஷன் பி. சதுர மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நல்லா புரியுதான்னு பாருங்க. திண்ம அரைக்கோளத்தினுடைய அந்த ஃபார்முலா வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, கன அளவு 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 3 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த சம்லாம் நம்ம மொத்த புறப்பரப்பு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரீசனிங் சம். விடுபட்ட எண்ணை காண்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். 40 60 64 74 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த கொஸ்டின் டயக்ராமை நல்லா பாருங்க. இது என்ன ரிலேஷன் ஏதாவது புரியுதான்னு பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த சர்க்கிள் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆரோ கவனிங்க. இந்த 1க்கு இந்த 1 தான் ஆரோ கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த 3க்கு இந்த 27, 5க்கு 125, 4க்கு 1 கொடுக்கல. இப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ 1 தான் வந்திருக்கு. சரி, அப்போ 1 ஏதோ பண்ணி நமக்கு 1 கிடச்சிருக்கு. அடுத்தது 3, அதுக்கு 27. அப்போ 3 ஏதோ பண்ணி நமக்கு 27 கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது 4 நமக்கு தெரியாது, அது இருக்கட்டும், அந்த இடத்துல ஒன்றும் போட வேண்டாம். அடுத்தது 5 வந்து நமக்கு என்னவோ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 125 கொண்டு வந்திருக்காங்க. சரி, அந்த 125ஐயும் எழுதிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 1 வந்து என்ன பண்ணாலும் அது 1 தான் கிடைக்கும். அதனால இதை வச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அடுத்தது பாருங்க 3 வந்து ஸ்கொயர் பண்ணா 9 வரும், கியூப் பண்ணா 27 வரும். அப்போ கியூப் பண்ணியிருக்காங்க 27. அடுத்தது 5 வந்து கியூப் பண்ணா நமக்கு 125 வருதான்னு பார்க்கணும், வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1ஐயே என்ன தான் பண்ணியிருக்காங்க, கியூப் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 கியூப் பண்ணால் நமக்கு என்ன வருமோ அதுதான் ஆன்சர். கியூப் பண்ணிடலாமா? 4 × 4 × 4, அதான் 4 கியூப். 4 16, 16 4 64. அப்போ 64 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்னில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த பேட்டர்னை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு பெரிய சம்மை பார்த்த உடனே, ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு அளவியல் சம், அது மெஷர்மெண்ட் ரிலேட்டடான சம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நான் அதிக சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கிளாஸஸ்லையும் சொல்லியிருக்கேன். இந்த அதிகபட்ச நீளம்னு வந்துச்சுன்னா அது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சார்ந்த இந்த சம்மாக இருக்கும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த அதிகபட்ச நீளம் அப்படின்னும் போது நமக்கு அதிகபட்சம் அப்படின்னு வந்துச்சுனாவே அது என்னது, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கணும். 825, 675, 450, இந்த 3த்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த 3 நம்பர்ஸும் அந்த யூனிட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர். அப்போ 3 ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு சம்மில் அந்த சென்டிமீட்டர் கொடுக்காம வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப்ஓ எல்சிஎம்மோ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நமக்கு சேமாக தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. நம்பர்ஸை எழுதிடலாம். 825, 675, அப்புறம் 450. இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பேசிக்காக நான் எப்போது சொல்கிற மாதிரி சின்ன டேபிளில் இருந்தே போகலாம். 5 4 5 5 மீதி 3, 6 5 30 மீதி 2, 5 25. ஓகே, அடுத்தது 4 5 5 மீதி 1, 3 5 15, 2 5 25. இது 9 5 45 0. மறுபடியும் 5 டேபிள் போடலாம். 3 5 15 மீதி 1 வரும், 3 5 15. அடுத்தது 2 5 10, 7 5 35, 4 5 5, 8 5 40. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற இந்த நம்பர்ஸை 3 டேபிளில் போடலாம்.
ஒரு 3 3 ஒரு 3 3 9 3 27 6 3 18. இப்போ மீதி இந்த நம்பருக்கு காமன் டேபிள் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நம்பர் சைடில் வந்திருக்க நம்பர்ஸை பெருக்கிடலாம். 5 25 25 இன்ட்டு 3 எத்தனை? 25 இன்ட்டு 3 75 வருமா? இப்போ நமக்கு HCF வந்து என்னது 75. ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? கொடுத்துருக்குற அந்த சம்மை அதிகபட்ச நீளம்னா HCF கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஒரே யூனிட்ல இருக்கான்னு பார்த்துட்டு HCF கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த சம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் 3:27 ஈக்குவலண்ட் 4:x. ஓகேவா? ஸோ அதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை சர்வ சமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குறியீடை. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு விகிதத்தில் கொடுத்துருக்கறத ஃபர்ஸ்ட் டிவைடில் எழுதுவோம் இல்லையா? அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 3:27 நான் 3/27ன்னு எழுதுறேன். இந்த மாதிரி ரெண்டு விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 4:x 4/xன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3x = 27 × 4. இப்படியும் பண்ணலாம். இதை இங்கேயே கேன்சல் பண்ணியும் கொண்டு வரலாம். 1 3 3 9 3 27. அப்போ இங்கே வந்து எக்ஸு இங்கே வந்து 9ன்னு இருக்கும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 36 வரும். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். 3/27 = 4/x. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஏன் அப்படி எழுதியிருக்கோம்னா இந்த மாதிரி சர்வ சமம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஈக்குவல் போட்டு எழுதலாம். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த விகிதமும் இந்த விகிதமும் இதுவும் சமம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இப்போ அந்த கான்செப்ட்லாம் போட்டு நான் உங்களை குழப்பல. ஜஸ்ட்டு விகிதத்தில் இருக்கிறத நம்ம டிவைடில் எழுதலான்றதை மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிட்டே பண்ணலாம். 1 3 3 9 3 27. ஓகேவா? அப்போ 1/9 இருக்கு. இங்கே வந்து 4/x இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x = 1 × x x தானே. 9 4 36. இப்போ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதில் இன்னொரு இந்த A:B C:D இந்த மாதிரி போட்டு இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் போட்டு குழப்பல. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. ஓகேவா? அடுத்த சம். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பைப்பு இருக்கு இல்லையா, அந்த சம். ஓகேவா? பைப் சம்மு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. இது மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். ஓகேவா? ஸோ இனி ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் சம்ஸ் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அடுத்தடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த கிளாஸே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் எல்லா கிளாஸும் தவறாமல் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு தொட்டி இருக்குது. இதுக்கு வந்து 2 குழாய்கள் தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? ஒரு குழாய் இங்கே ஒரு குழாயும் வச்சுப்போம். ஸோ இது ஏ இது பின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பைப்பை திறந்து விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 30 நிமிஷத்தில் இந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இது வந்து என்ன பண்ணுது? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காலியான மறுபடியும் ஒரு தொட்டியை இது வந்து 40 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது. ஸோ இதோட எபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஒரு பைப் இந்த இடத்துல இருக்கு. இது என்ன பண்ணுது? ஒரு 24 நிமிஷத்தில் அந்த தொட்டியை வந்து காலி பண்ணுது. ஓகேவா? அடியில் பைப் இருந்தால் என்ன பண்ணும்? தொட்டியை வந்து எம்டி தான் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த 3ம் ஒரே நேரத்தில் திறந்து விட்டோம்னா அந்த இங்கே ஒரு பக்கம் நிரம்பும் பொழுது இங்கே ஒரு பக்கம் வெளியாகும். இருந்தாலும் இன்னொரு பைப்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ நேரத்தில் இது வந்து ஃபில் ஆகும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரே நேரத்தில் 2 பைப்பு ஃபில் பண்ணுது. ஒரு பைப் வந்து என்ன பண்ணுது? அந்த தண்ணியை வெளியேற்றுது. ஸோ இந்த மாதிரி உள்ள சம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எது தண்ணியை நிரப்புதோ அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடணும். எது தண்ணியை வெளியாக்குதோ அந்த குழாய்க்கு நம்ம மைனஸ் போடணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் ஏ அது வந்து 30 நிமிஷத்தில் நிரப்பும். ஸோ ப்ளஸ்ஸு. அடுத்தது பி இது வந்து என்ன பண்ணுது? ஒரு 40 நிமிஷத்தில் நிரப்புது. ஸோ வந்து ப்ளஸ்ஸு. அடுத்தது சி என்ன பண்ணுது? ஒரு 24 நிமிஷத்தில் காலி பண்ணுது. ஸோ மைனஸ். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ சம் ரொம்ப ஈஸி. 1/30
ப்ளஸ், ஏன்னா இது ப்ளஸ் தான் இல்லையா, அடுத்தது 1/40, இதுவும் ப்ளஸ் தான், ஸோ இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். இது என்ன பண்ணுது மைனஸ், ஸோ இங்கே மைனஸ் 1/24. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு சம். ஓகே, என்ன பண்ணணும், 30, 40, 24 ஆஸ் யூஷுவல் எல்சிஎம். எல்சிஎம் எடுக்க ரெண்டாவது டேபிள். ஓகேவா, அப்போ 15 2 30, 22 40, 12 24. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், 5 டேபிள் போகலாமா, 3 5 15 4 5 20, 12 அப்படியே தான் வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது மூணாவது டேபிள் போகலாம், 1 3 3 4 4 3 12. ஸோ அப்போ அடுத்து நாலாவது டேபிள் தான், 1ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ 3 4 3 12 12 5 60 62 120. ஓகேவா, அப்போ எல்சிஎம் என்ன 120. ஸோ அப்போ இங்கே 120 வரணும்னா எதால பெருக்கணும், 4ஆல் பெருக்கினா வருமா, அப்போ மேலேயும் 4ஆல் தான் பெருக்கணும். அப்போ மேலே 4 வரும், ப்ளஸ் இங்கே 120 வரணும்னா 3ஆல் பெருக்கணும், அப்போ மேலேயும் 3ஆல் தான் பெருக்குவோம். அப்போ இங்கே என்ன வரும், 3ன்னு வரும். அடுத்தது மைனஸ், இந்த இடத்துல 24 இருக்கு, எதோட பெருக்குனா 120 வரும் அப்படின்னா 5ஆல் பெருக்குனா வரும். ஓகேவா, இப்போ கீழேயும் 5ஆல் பெருக்கணும், மேலேயும் 5ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ இங்கே 5 வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியுது இல்லையா. ஸோ அப்போ 4 3 கூட்டினோம்னா 7 - 5 டிவைடட் பை 120 ஈக்குவல் டு 7ல் 5 போச்சுன்னா 2 வரும், 120. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 6 2 12 60 ஈக்குவல் டு 1/60. அப்போ ஒரு அந்த 3 பைப்பையும் ஒரே டைமில் திறந்து விடும் பொழுது நமக்கு 60 நிமிஷத்தில் என்ன பண்ணும், அந்த தொட்டியை நிரப்பும். ஓகேவா, ஸோ ஆப்ஷனில் இந்த இது இருக்கான்னு பாருங்க, 60 நிமிடங்கள் 7 இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா, அதனால இந்த சம பார்த்துக்கோங்க, இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து ஒரு கார்பெட் அப்படின்னு சொல்லலாம். கம்பளம்னா என்னது, ஒரு கார்பெட். அதை வச்சு இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதனுடைய அந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா சதுரம். சதுரம் நமக்கு 4 பக்கமும் என்னது சமமா இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர். சுற்றளவு, இது பரப்பளவு. சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4a. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ புதுசா என்ன சொல்றேன், மூலை விட்டம். மூலை விட்டம் வந்து √2a. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து பரப்பளவு வந்து பக்கங்கள் கொடுத்துருந்தா a ஸ்கொயர். சப்போஸ் மூலை விட்டம் கொடுத்து பக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பரப்புக்கு ஃபார்முலா ஆஃப் d ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இது வந்து மூலை விட்டம் கொடுத்து கேட்டிருந்தா. ஸோ எப்பொழுதுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா தெரியாமல் சம் போட முடியாது இந்த மாதிரி சம்ஸுக்கு. ஓகேவா, சரி இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சதுர கம்பளம் இருக்கு, பெரிய மையத்தில் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்போ பரப்பளவு என்னது, ஈக்குவல் டு 1024. பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், மூலை விட்டம் கொடுத்தா ஆஃப் d ஸ்கொயர், பக்கம் கொடுத்தா a ஸ்கொயர். அது நமக்கு என்னது, இந்த இடத்துல மூலை விட்டம் கொடுக்கல, பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1024. அப்போ a இஸ் ஈக்குவல் டு √1024. இதை ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எடுக்கலாமா, 1024 2 2 10 4 2 2 2 2 4 திரும்ப 2 2 2 4 2 10 6 2 12 இப்போ 256. அடுத்து மறுபடியும் 2 1 2 2 2 4 8 2 16 மறுபடியும் 2 6 2 12 4 2 8 திரும்ப 3 2 6 2 2 4 திரும்ப 2 1 2 2 6 2 12 2 8 2 16 திரும்ப 2 4 2 8 திரும்ப 2 2 2 4. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எழுதிட்டு ஸ்கொயரில் ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். ஈக்குவல் டு, ஸோ இப்போ நான் ஸ்டெப்பை குறைச்சும் போடலாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா. ஸோ நான் குறைக்காம அப்படியே போடுறேன். எத்தனை 2 இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. 1 2
3 4 5 6 7 8 9 10 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வெளில எடுக்கும் போது இது 2த்துக்கு ஒரு 2, இது 2த்துக்கு ஒரு 2, இது 2க்கு ஒரு 2, இது 2க்கும் 2, இது 2க்கு 2. இதை பெருக்கணும் அப்படின்னா 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 32 தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? 32 மீட்டர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சதுரத்தினுடைய அந்த பரப்பளவுக்கு ஈக்குவல் பண்ணி ரூட்ல இருந்து வெளில எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த சம். முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு சம். ஓகேவா? இப்போ பகு எண் பகா எண் இதை பத்தி தெரியல அப்படின்னா நான் பேசிக் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பகு எண் பகா எண் தகு பின்னம் தகா பின்னம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த கிளாஸை வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை நம்ம டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 20 இயல் எண். இயல் எண்ணா என்ன, முழு எண்ணா என்ன, ஒற்றை எண், இரட்டை எண், ஸோ இப்படி எல்லா இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகேவா? இயல் எண் அப்படின்னும் பொழுது 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். முழு எண் அப்படின்னும் பொழுது 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். இது நேச்சுரல் நம்பர், இது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நமக்கு இயல் எண் தான் கொடுத்துருக்காங்க. முதல் 20 இயல் எண். முதல் 20னா 1 2 3 அப்படின்னு போகும். ஸோ அப் டு என்னது 20 வரைக்கும் போகும். ஸோ இதுல இருந்து ஏதோ ஒரு எண் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது வந்து பகா எண்ணா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் மொத்த இந்த பாசிபிலிட்டி டோட்டல் நம்பர் வந்து நமக்கு என்னது 20. ஓகேவா? டோட்டல் நம்பர் என்னது 20. அதாவது என் ஆஃப் எஸ் கூர்வழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 20. 1ல இருந்து 20 வரைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாசிபிலிட்டி எழுத போறோம். ஓகேவா? அது வந்து பகா எண் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண் என்ன? 1. அடுத்தது என்னது? 1 வந்து வராது. 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்புறம் 2 வரும், 3 5 7 9 வந்து வராது, 11 13 19 17 19. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது 20 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள். ஸோ இதை எண்ணி பார்த்தோம்னா எத்தனை நம்பர் இருக்கும்? 1 3 6 7 8, டோட்டலாக 8 நம்பர் இருக்கு. இதுல வந்து 20 நம்பர் இருக்கு. அப்ப நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஆஃப் ஏ பி ஆஃப் இ கண்டுபிடிக்க என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 8 டிவைடட் பை 20, 4 2 8, 5 2 20, 2 2 4, 2 10, அப்போ 2/5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? இந்த முதல் 20 இயல் எண்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் பகா எண்ணா இருக்கிறதுக்கான அந்த நிகழ்தகவு வந்து 2/5 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த சம். கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3ஐ தொடர்ந்து வராததும் ஆகிய எண் 8ன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கணும். 5க்கு அடுத்து வரணும், 3ஐ தொடர்ந்து வராததும் ஆகிய. அப்ப இதை இதுக்கு அடுத்தது 3 வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல 8 எத்தனை வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த ரூலை ஞாபகம் வச்சுட்டு இதில் கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 8 இருக்கு. சரி, முன்னாடியே 5 இருக்கு. ஓகே, அடுத்தது தொடர்ந்து இதுக்கு அடுத்து 3 வரக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் இங்கே 3 இருக்கு. ஸோ அப்போ இதை விட்டுடலாம். அடுத்தது இது இருக்கு 8, இதுக்கு முன்னாடி 5 இருக்கு, இதுக்கு அடுத்தது 3 இல்லை, அப்போ 1. ஓகேவா? இது செலக்டட். அடுத்தது இங்கே 8 இருக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி 5 இல்லை, ஸோ இது ரிஜெக்ட். அடுத்த 8 எங்க இந்த இருக்கு, இதுக்கு முன்னாடி 5 இருக்கு, தொடர்ந்து 3 வரல, அப்ப இது செலக்டட் 2. ஓகேவா? அடுத்த 8 எங்க இருக்கு, இது இருக்கு. 8ஐ தொடர்ந்து 5 முன்னாடி 5, அடுத்து 3 வரக்கூடாது, அப்ப இது ரிஜெக்டட். 8 இந்த இருக்கு, இதுக்கு முன்னாடி 5, தொடர்ந்து 3 வரல, அப்ப இது செலக்டட். அப்ப இது எத்தனாவது? 3வது நம்பர்.
அடுத்தது இங்க பாருங்க 8 இருக்கு, இதுக்கு முன்னாடி 5, தொடர்ந்து 3 வரல, அப்ப இதுவும் செலக்டட், அப்ப 4 இருக்கு. அடுத்தது இங்க ஒரு 8 இருக்கு, இதுக்கு முன்னாடி 5 இல்ல, ஸோ இதுவும் ரிஜெக்டட். ஓகேவா? அப்ப நமக்கு டோட்டலா எத்தனை இந்த மாதிரி பாசிபிலிட்டியில கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. ஓகே, கிளியரா? அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வரும் எண் யாது? 3, 10, 29, 66, 127. ஸோ இது என்ன ஆர்டர்ல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்னு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ 3 அப்படின்னும் போது எப்படி வந்திருக்கும்? 10 எப்படி வந்திருக்கும்? 29 எப்படி வந்திருக்கும்? 66, 127 டேஷ். இது பாருங்க, எல்லாமே அந்த ஒரு ஒரு நம்பருக்கு பக்கத்துலயே இருக்கு, கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இது ஏதோ 3, ஓகே. இது வந்து 8க்கு பக்கத்துல இருக்கு, இது 27க்கு பக்கத்துல இருக்கு, இது 64க்கு பக்கத்துல இருக்கு. அதாவது 2 ஸ்கொயர், 2 கியூபு, 3 கியூபு, இது 4 கியூபு. இப்பதான் பார்த்தோம் இந்த நம்பர்ஸ்லாம். அப்புறம் இது 5 கியூபு, 125 வரும் இல்லையா? 125, 5 கியூபு. ஆனா என்ன வந்திருக்குன்னா எல்லாத்துலயும் +2 வந்திருக்கு. ஓகேவா? 2 கியூபு +2, 3 கியூப் +2, 4 கியூப் +2, 5 கியூப் +2. எல்லாத்துலயும் என்ன பண்ணியிருக்காங்க? 8ஓட 2, 27ஓட 2, 64ஓட 2, 125ஓட 2, எல்லாத்தோட 2 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, 1 கியூப் வந்து 1 வரும், +2 போட்டோம்னா நமக்கு 3ன்ற ஆன்சர் வரும் இல்லையா? அதுதான் இது. அப்ப இருக்கிற எல்லாத்தோடையும் என்ன பண்ணியிருக்காங்க? கியூப் பண்ணி +2 பண்ணியிருக்காங்க. அப்ப 6 கியூபோட வேல்யூ தெரியணும், +2 கண்டுபிடிக்கணும். 6 கியூபோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? 6 கியூபோட வேல்யூ போட்டு +2 போட்டுடலாம். தெரியல அப்படின்னா 6 × 6 × 6ன்னு போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா +2 போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு 6 கியூபோட வேல்யூ வந்து தெரியும். என்ன அப்படின்னா 6 6 36, 36 × 6 வந்து 216 வரும். ஓகேவா? ஸோ வந்து 216ஓட நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 218 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும். ஒரு 10 வரைக்குமாவது கியூப் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் 216ன்னு நினச்சி ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பாயிடும். 218 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் 6084 மாறும்? வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஸோ எப்பொழுதுமே கூட்டு வட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறையா இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறையா காலாண்டுக்கு ஒரு முறையாங்கிறத நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட்டு வட்டியில வந்து மாற்றங்கள் உண்டு. ஸோ அதை கவனிச்சு சம் போடணும். சரி, பாருங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ n = 2. இது வந்து அசல் வேல்யூ, இது வந்து டோட்டல் அமௌண்ட் ஏ. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு. A = B × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏ வந்து நமக்கு என்ன தெரியும்? 6084 = 5625 இன்டூ, இதுக்கு பீக்கு பதிலாக போட்டிருக்கோமா, இன்டூ 1 + R/100 ஹோல் பவர் n. இதை நான் இங்கே சிம்பிளி போட்டுட்டு இங்கே கொண்டு வரேன். 1 + R நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ R இருக்கட்டும், /100 ஹோல் பவர் என்னன்னா 2. ஸோ அப்போ என்ன வரும்? நமக்கு R/100ன்னு சொல்லி 2 தடவை வரும். ஓகேவா? ஸோ இப்போ R² நமக்கு கிடைக்கும். இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 684 இங்கே பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வகுத்தல்ல வந்துடும். 5625 இந்த வகுத்தல்ல இருக்கிற 100 மேலே போயிடும். ஸோ 100 × 100ன்னு வந்துடும், =R²ன்னு வந்துடும். ஏன்னா R × R R². ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். 2 5 10 0, 1 5 1 5 2 5 10 5 25. மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? 5ஆல் தான் அடிக்க போகிறோம். 4 5 20, 2 5 10, மீதி 1, 2 5 10 5 25. ஓகேவா?
திரும்ப நம்ம 5ஆல் அடிக்கலாம். 2 5 10 0 2 5 10 சாரி 4 5 20 5 5 25. மறுபடியும் என்ன பண்ண போறோம்? 4 5 20 9 5 45. ஓகே, இதை 9ஆல் அடிச்சு பார்க்கலாம். 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 2 3 6 0 2 3 6 மீதி 2 8 3 24 1 3 3 6 3 18 மீதி 2 7 3 21 மறுபடியும் 6 3 18. இருக்கிறத மட்டும் நான் திரும்ப எழுதிக்கிறேன். 676 × 4 × 4 ஈக்குவல் டு r². ஓகேவா? இப்போ இதை வந்து r² இல்லை r ஈக்குவல் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது r ஈக்குவல் டு √676 × 4 × 4. பாருங்க, இந்த இதை வந்து 676 ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். இந்த 4க்கு வந்து நம்ம 2 2ன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். 2ஆல் போட்டோம்னா 3 2 6 3 2 6 8 2 16 திரும்ப 2 1 2 2 6 2 12 9 2 18 வரும். 13 × 13 169. ஓகேவா? அப்போ 2 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13 2 13க்கு ஒரு 13, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 4க்கு ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா 2 வரும். இந்த 4 ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா 2 வரும். இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு r வந்து கிடைச்சிரும். ஓகேவா? 13 × 2 என்ன வரும் அப்படின்னா 3 2 6 1 2 2 இப்போ 26. ஓகேவா? 13 × 2 என்ன 26. 26 × 2 என்ன வரும்? 26 × 2 வந்து 52 வரும். அந்த 52ஐயும் × 2 போட்டோம்னா நமக்கு 104 கிடைக்கும். இப்போ இந்த 104 தான் ஆன்சரான்னு கேட்டால் இல்லை, இந்த 106ல் 4ல இருந்து நம்ம 100 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4 தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் என்ன? 4%. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். இரு பகடைகள் உருட்டப்படும் போது எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 பகடை அப்படிங்கும் பொழுது பார்த்ததும் நமக்கு தெரியும். ஒரு பகடைனா நம்பர் n(s) வந்து நமக்கு 6 கிடைக்கும். ஆனால் 2 பகடை அப்படிங்கும் பொழுது n(s) வந்து 36 கிடைக்கும். அது என்ன 36? சின்ன பிள்ளைல எல்லாம் போட்டிருப்பீங்க. 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, அப்புறம் 2, 1. இது ஞாபகம் வருதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சரி, இதை ஏன் இப்போ எழுதுறேன்னா, இப்போ இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக எழுதுறேன். ஓகேவா? ஏன்டா இவங்க டைம் வேஸ்ட் பண்ணி இதை எழுதுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். பாசிபிலிட்டி கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். கண்டுபிடிக்கல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இது என்னன்னு புரியுதா? அதாவது 2 டைஸ் இருக்கு இல்லையா? டைஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கும், கன செவ்வக சதுர ஷேப்ல. தாயம் விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை உருட்டி விடும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஆனால் 2 தாயம் உருட்டி விடும், இந்த மாதிரி 2 பகடையை உருட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பகடையில் 1ம் இன்னொரு பகடையில் 1ம் கிடைக்கலாம், அல்லது 1 2 கிடைக்கலாம், அல்லது 1 3 கிடைக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இத்தனை பாசிபிலிட்டி, 36 பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ அதை தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம என்னடா ஏதோ எழுதுறாங்களே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ அது மாதிரி 2 தாயத்தை 2 அந்த பகடை தாயம் இல்லை 2 பகடையை உருட்டி விடும் பொழுது நமக்கு இந்த மாதிரி 36 பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து n(s). ஓகேவா? நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எண்களினுடைய கூடுதல், கிடைக்கக்கூடிய அந்த எண்களினுடைய கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கூட்டும் போது 8 வரணும்.
ஓகேவா? ஸோ இப்போ இதில் எந்தெந்த நம்பரை கூட்டும் போது 8 வருதுன்னு பார்க்கணும். அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ 8 வருதானா எக்ஸாக்டா 8 வரதை மட்டும் எடுக்கக்கூடாது, 8 வர வரைக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா 9 எடுத்துக்க கூடாது, 9 விட சிறியதுன்னு கொடுத்துட்டதுனால ஆட் பண்ணும்போது நமக்கு 9 வரக்கூடாது, அது கீழே உள்ள எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும். இப்போ ஒன்னே ஆட் பண்ணால் 2 தான் வரும். 3, 4, 5, 6, 7 வரும். அப்போ அந்த நம்பர் அந்த இது ஃபுல்லாகவே எடுத்துப்போம். இப்போ 1 வரிசையில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை நம்பர் இருக்கு? 1 கலர் மாற்றி சொல்கிறேன், ஒரு நிமிஷம். 1 இதில் வந்து மொத்தம் 6 இருக்கு. இதில் 6 கிடைக்குது. அடுத்தது இதில் நம்ம ஆட் பண்ணோம்னா 2 1 கூட்டினா 3, 2 2 4, 5, 6, 7, 8. ஸோ இதுவும் 6 அப்படியே வந்துடுது. அடுத்தது 3 1 4, 3 2 5, 3 3 6, 3 4 7, 8. இதை எடுத்துக்க மாட்டோம், 9 வராது. அப்போ இதில் 5 நம்பர் வந்திருக்கு. அடுத்தது 4 1 5, 4 2 6, 4 3 7, 4 4 8. இது வராது, இதுவும் வராது, ஏன்னா 9 10 வந்துடும். அப்போ இதில் வந்து 4 நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்தது 5 1 6, 7 8. இதில் 3 நம்பர் கிடச்சிருக்கு, ஏன்னா இது 3ஐயும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்தது 6 1 7 8. இது எதையும் எடுத்துக்க மாட்டோம். அப்போ இங்கே 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி. 6 6 12, 12 ஒரு 5 17. ஓகேவா? 17 ஒரு 3 20, 24 24 25 26. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 26. ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ 26. இப்போ n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s தானே. 26 டிவைடட் பை 36. 1 2 2 3 2 6, 1 2 2 8 2 16. அப்போ 13/18 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அசல்னா நமக்கு பி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, தனி வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தனி வட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஈஸியாக ஆன்சர் ஆப்ஷனில் சரி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், SI = PNR/100. ஸோ SIக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? 21,280 அதை போட்டுக்கிறோம். பி நமக்கு தெரியாது, ஸோ பி அப்படியே வச்சுக்கிறோம். என் என்ன? 4 வருஷம். ஆர் என்ன? 9.5 டிவைடட் பை 100. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பியை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 21,280 கீழே இருக்கிற 100 வந்து மேலே வந்துடும். மேலே இருக்கிற இந்த நம்பர்லாம் கீழே வந்துடும். 4 × 9.5 = P. ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது, எப்போவுமே கீழே வந்து இந்த புள்ளியில் நம்பர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்றத பாருங்கள். ஒரு ஸ்தானம் தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா ஒரு 0 இருக்கக்கூடிய அந்த 10ங்கிற நம்பரால் மேலையும் கீழையும் பெருக்குனீங்கன்னா இந்த 0 போயிடும். சப்போஸ் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா 100ன்ற நம்பரால் பெருக்குங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி 3 ஸ்தானம்னா என்ன பண்ணலாம்? 1000 அப்படிங்கிற நம்பரை வச்சு பெருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே ஜீரோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலையும் கீழையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கணும்னா × 100 × 10ன்னு வரும். இங்கே வந்து 4 × 95ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 5 10, 1 5 5, 9 5 45, 1 2 2, 2 2 4, 1 2 2, I 2 10, 0. 19 இருக்குது. இங்கே இந்த நம்பர் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண வரும். ஸோ 19ஆல் நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 4 19 19, 4 19 19, மீதி வந்து 20 21 2 வருது. ஸோ அந்த 2 இங்கே போட்டோம்னா மறுபடியும் 4 19 19, இப்போ 3 வரும். அந்த 3 இங்கே போட்டோம்னா 2 19 38 வரும். இந்த 0வை மேலே போட்டுக்கலாம். மீதி இருக்கிற நம்பரை அப்படியே பெருக்கிடலாம். P = 11 20 × 50. ஓகேவா? வேறு எந்த நம்பருமே இல்லை. ஸோ அதை அப்படியே பெருக்கிடலாம். ஓகேவா? 2 0 இருக்குது. ஸோ 2 0 போட்டுக்கலாம். I 2 10க்கு 0, மீதி 1, 4 5 5 1 6, 4 5 5, அவ்வளோதான். 56,000.
ஸோ இந்த பிங்கிறது வந்து என்னது 56,000. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அதை கண்டுபிடிச்சி ஃபார்முலா என்னன்றதை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த சம். இதில் கொஞ்சம் ஒரு ட்விஸ்டடான சம். நிறைய பேர் இதில் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, கொஷினை கவனிங்க. இஃப் 5 persons கேன் கம்ப்ளீட் 5 projects in 5 days, then 50% கேன் கம்ப்ளீட் 50 projects in dash days. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார். ஆப்ஷன் வந்து 5 நாட்கள், 10 நாட்கள், 50 நாட்கள், 55 நாட்கள். டக்குன்னு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது 5 பேர் 5 நாளே 5 வேலையில செஞ்சா 50 பேர் 50 வேலையை 50 நாட்ல செய்வாங்க அப்படின்னு ஆப்ஷன் சியை தான் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது தப்பு. ஓகேவா? ஸோ நான் 2 பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து எம் மேன் ஒர்க்கு டேஸ், அதாவது M1 W1 D1 M2 W2 D2 அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த நேர் விகிதம் எதிர் விகிதத்தில் ஆரோ வச்சு சொன்னோம் இல்லையா, அப்படியும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் இதுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். நான் இப்போ இந்த ஃபார்முலா வச்சே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே 50 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நாட்கள் நமக்கு தெரியாது. ஸோ M2 W2 தெரியும், D2 தெரியாது. D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அந்த M1 D1 W1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 × 5 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 50 × D டிவைடட் பை 50. ஏன்னா கீழே வந்து ஒர்க்கே போடுதும், ஒர்க் வந்து கீழே வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 50க்கு 50 கேன்சல் ஆகிடும், 5க்கு 5 கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து 5 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு இங்கேயே ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? இல்லை இந்த மெத்தட் எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த ஏரோ மெத்தட் போடுவோம் இல்லையா, நேர் விகித எதிர் விகிதம், அப்படியும் போட்டு ஆன்சர் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 பேர் 5 வேலையை 5 நாள்ல செய்வாங்க. நபர், வேலை, நாட்கள். ஸோ அப்போ 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க, அவ்வளோதான். இப்போ ஆட்கள் அதிகமாகும் பொழுது வேலை என்னவாகும்? அதிகமாகுமா குறையுமா? நபர்கள் அதிகமாகும் பொழுது வேலை வந்து என்னாகும்? அதிகமாகும். அப்படின்னும் போது 50 சரி, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம். நான் கம்பேர் பண்ணுறது தப்பாக கம்பேர் பண்ணுறேன், கவனிச்சிங்களா? எப்பொழுதுமே என்ன சொல்லியிருக்கேன், இதையும் இது எக்ஸ் வர்றது தான் மற்ற ரெண்டோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும், எதை நேராக போடணும் எதை தலைகீழாக போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு கரெக்டாக அதை தலைகீழாக போட்டு நேராக போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாட்களையும் நபரையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட்கள் அதிகமாகும் பொழுது நாட்கள் வந்து என்னது குறையும். அப்போ எதிர் விகிதம். ஓகேவா? நேராக போனால் தலைகீழாக போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது எதிர் ஆப்போசிட்ல வந்திருக்கு. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 5/50 × 5. ஓகேவா? அடுத்தது நாட்கள் வந்து வேலை வந்து அதிகமாகும் பொழுது நாட்கள் வந்து என்னது அதிகமாக தான் ஆகும். அப்போ ரெண்டுமே நேராக போனால் தலைகீழாக போடணும்னு சொல்லிட்டுனா அப்போ 50/5 அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? 50க்கு 50 கேன்சல் ஆகிடும், 5க்கு 5 கேன்சல் ஆகிடும், மீதி 5 தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஸோ இப்படியும் போடலாம் அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அது மாதிரி போடுங்க. ஓகேவா? அடுத்த சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட தொகை மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்ப சம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. கடனாக வழங்கப்பட்ட அந்த அசல் இது வந்து பி 48,000. ஸோ இதுக்கு 2 வருஷம் 3 மாசம், அதாவது 2 years 3 months. ஓகேவா? ஸோ அப்போ 2 years அப்படின்னா 2 முழுசா போட்டுக்கலாம். 3 monthsக்கு 3/12ன்னு போடணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 3 3 4 3 12. அப்போ 2 1/4ன்னு போடலாம். அல்லது இதை இன்னும் சுருக்கி 2 4 8 8 1 9 9/4ன்னு போடலாம்.
ஓகேவா? ஸோ இதை நம்ம சம்ல யூஸ் பண்ண போறோம். அடுத்தது மொத்த தொகை தெரியும், அதாவது ஏ நமக்கு தெரியும், வெறும் வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு சொல்லலை அப்படின்னா அது என்ன வட்டி ஞாபகம் இருக்கா? என்னது? தனி வட்டி தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பிஎன்ஆர் பை 100 அதை யூஸ் பண்ணி போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆனால் நமக்கு என்ன தெரியும், மொத்த தொகையும் அசலும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 55,560 இதுல இருந்து 48,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 065 15ல் 7 போச்சுன்னா, சாரி 8 போச்சுன்னா 7 வரும். அப்ப 7,560ங்கிறது தான் நமக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. ஓகேவா? ஸோ இந்த வட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வட்டி என்ன கண்டுபிடிச்சோம், 7,560. SI = P என்ன, 48,000 இன்டூ N என்ன, N தான் நம்ம 9/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, 9/4. R நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை 100. ஸோ இப்போ இந்த 4 இப்படியும் போடலாம் அல்லது கீழையும் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0, இந்த 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 1 நாள் 4, 2 நாங்க 8, 0. இப்போ மீதி இருக்கக்கூடியதை R தான் கண்டுபிடிக்க போகிறோம். R வச்சுட்டு இதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 75/60 டிவைடட் பை இந்த 120 இன்டூ 9. ஓகேவா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 6 2 12, 3 2 6, 7 2 14, 8 2 கரெக்டா, 7 2 14, 8 2 16 கரெக்ட். ஒரு 6 6, 6 6 36, 3 6 18, ஒரு 9 9, 7 9 63. ஓகேவா? அப்ப R = என்னது, 7%. ஓகேவா? இப்போ ஆருக்கு ஆன்சர் என்னது இருக்கு, ஏ. புரிஞ்சுதா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அவங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து முழு நம்பரா கொடுக்காம 2 வருஷம் 3 மாசம்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒரு நம்பரா மாத்திக்கிட்டு என்ன பண்றோம், அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் என கடைக்காரர் அடைந்தது லாபம் நட்டம், லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, லாபமாகவும் இருக்கும் நட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு ஸ்பெஷல் சம். ஓகேவா? ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி வரக்கூடிய இந்த சம்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து ஒரே பர்சன்டேஜ் வந்து அதிகமாக்கி திரும்ப அதே பர்சன்டேஜ் வந்து குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபமும் யூஸ்வலா நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, ஒரு எக்ஸ் இருக்கு, இதுல இருந்து 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப 15% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 15க்கு 15 ஈக்குவல் ஆகிடும். அப்போ நான் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஓகேவா? ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அமௌண்ட்ல இருந்து 15% வந்து இன்க்ரீஸ் பண்றாரு, பண்ணிட்டு திரும்ப இந்த அமௌண்ட்ல இருந்து மறுபடியும் 15% மைனஸ் பண்ணல, இதுல இருந்து தான் என்ன பண்றாரு 15% மைனஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து நஷ்டம் தான் வரும். ஓகேவா? இதை பேஸ் பண்ண சம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் எப்பொழுதுமே இந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பேட்டர்ன். அடுத்த சம் பார்க்கலாம். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கூலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுல வந்து கொஸ்டின்னா நல்லா கவனிக்கணும். உருளையிலிருந்து அந்த கூலம் வெட்டி எடுக்கப்படுது இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி வெட்டி எடுக்கப்படும் பொழுது அதனுடைய அந்த ஆரம் வந்து என்னது, மாறாது. ஏன்னா உருளை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு கோலம் வெட்டி எடுக்கும் பொழுது இந்த ஆரம் வந்து என்னது, ஸோ ரொம்ப கிரிக்கெட்டான ஒரு நிமிஷம், உருளை இப்படிதான் இருக்கும் இல்லையா, சிலிண்டர் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு கோலம் வெட்டி எடுக்கப்படும் பொழுது இந்த ஆரத்தோட அளவு வந்து என்னது, மாறாது. ஓகே, புரிஞ்சுதா?
இப்போ ஒரு உருளை இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு கோலத்தை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா இதே அளவுல தான் வெட்டி எடுப்போம் இல்லையா? அப்போ இந்த ஆரம் வந்து என்னது மாறாம அப்படியே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த உருளையோட அந்த ஆரம் வந்து மாறாது அப்படிங்கிறது ஷுவரா தெரியணும். அடுத்தது இந்த கோலத்தோட கன அளவு தெரியணும். கோலத்தினுடைய ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப். ஓகேவா? 4/3 பை ஆர் கியூப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆரத்தோட மதிப்பு என்ன நமக்கு? ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஹச் தான் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஹச்சை யூஸ் பண்ணவே தேவையில்ல, ஆர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆர் 1 சென்டிமீட்டர்ன்றதுனால இந்த 4/3 பை ஆறுக்கு பதிலாக 1 போட்டு கியூப் போடுவோம். ஸோ இந்த 6 கியூப் பண்ணோம் அப்படின்னு 1 கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ 4/3 பை தான் ஆன்சர். ஓகேவா? 4/3 பை. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? இதில் ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். உருளையினுடைய அந்த ஆரமும் நம்ம வெட்டி எடுத்த அந்த கோலத்தினுடைய ஆரமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா தெரியணும். இது மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களால ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 1500க்கு 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க. ஸோ இந்த கூட்டு வட்டி தனி வட்டி இது சார்ந்த ஃபார்முலாஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த r/100 ஹோல் பவர் n வரும் இல்லையா, அந்த ஃபார்முலா. ஓகேவா? p இன்டூ r/100 ஹோல் பவர் n. ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை கவனிங்க, வட்டி வந்து அரையாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிடப்படுது, ஆண்டுக்கு ஒரு முறை கிடையாது. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு வந்துருச்சுனாவே என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆரை வந்து டிவைடட் பை 2 போடணும், எண்ணை வந்து இன்டூ 2 போடணும். அப்போ 6 டிவைடட் பை 2 போட்டோம்னா 10/2 வந்து 5% வரும். எண்ணை வந்து இன்டூ 2 போட்டோம்னா ஓராண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரும். கிளியரா? சரி, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். p இன்டூ பிக்கு பதிலாக 1600, ஏன்னா அதுதான் அசல். 1500 இன்டூ r/100 ஹோல் பவர் n. r/100னா என்ன? 5, 6க்கு பதிலாக 5 பை 100 ஹோல் பவர் n வந்து 2. ஸோ அதை 2 தடவை போட்டு ஸ்டெப்ஸை குறைக்கிறதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எழுதாமல் உங்களுக்கு சொல்லிட்டு போட்டுட்டேன். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 3×5 15, 2×5 10, 0, 1×5 4×5 20. ஸோ அப்போ 3 15 பை 4. 15/4 என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும்? 1 4 4, 1 12, 12 மீதி 3 வரும். 0 0 போட்டோம்னா 30, 30 7 4 28 மீதி 2 வரும். ஸோ 5 20. ஓகேவா? அப்போ 3.75ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இது இருக்கு. இது என்னது? கூட்டு வட்டிக்கும் அந்த தனி வட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா p இன்டூ r/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஸ்கொயர், ஏன்னா 2 வருஷம்ன்றதுனால. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 சம் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம இப்போ 4வது கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 100 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் ஒரு கிளாஸுக்கு 25 சம் நம்ம பார்ப்போம். ஸோ அதன்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? 700 சம்ஸை வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி அடிக்கடி கிளாஸஸ் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சம்ஸ் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து இது மாதிரி அடுத்து வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.